எல்லாமே அபசகுணமா நடக்குது. கடவுளே, அஞ்சலிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நான் அந்த குழந்தைய உடனே பார்த்தாகணும். இப்ப அஞ்சலி எங்க இருப்பான்னு தெரியலையே. அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி. சார், அஞ்சலி அவ வீட்ல இல்லையே. அவ எங்க போயிருக்கா? எது கேக்குறீங்க? ஐயோ, கொஞ்சம் சொல்லுங்களேன். அஞ்சலி எங்க? அவங்க அம்மா கூட வெளியே போயிருக்கா. அப்படியா? எங்க? கோவிலுக்கு. கோயிலுக்கா? ஆமா, கோயிலுக்கு தான் போயிருக்கா. அவளுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? அவளுக்கு என்ன? ஏன் இப்படி கேக்குறீங்க? அவ எப்ப வெளியே போனான்னு சொல்லுங்களேன். அதான் சொன்னேங்க, வீட்ல எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க, அவளும் கோயிலுக்கு போயிருக்கா. ஐயோ, எல்லாமே நான் கனவுல கண்ட மாதிரி நடக்குது. என்னங்க சொல்றீங்க? எதுக்கு இப்ப அழறீங்க? என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அழுங்க. ஐயோ, சொல்றதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல சார். தயவு செஞ்சு குழந்தைய எந்த கோவிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு கொஞ்சம் போன் பண்ணி கேட்டு சொல்லுங்க சார். இப்படி சொன்னா எப்படிங்க? என்ன விஷயம் முதல்ல சொல்லுங்க. அவ உயிருக்கு ஆபத்து வர மாதிரி. ஆபத்தா? நான் ஒரு கனவு கண்டேன். எங்க, தயவு செஞ்சு அழாம சொல்லுங்க. நான் குழந்தைய உடனே பார்க்கணும் சார். தயவு செஞ்சு அவ எங்க போயிருக்கான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். ஒரு நிமிஷம். பிரியா, சொல்லு கௌதம். கோவிலியா இருக்க? ஆமா, எந்த கோவில்ல? பள்ளிக்கரணையில ஆதிபராசக்தி கோவில். என்னது? பள்ளிக்கரணை ஆதிபராசக்தி கோவிலா? ஆமா. அஞ்சலி எங்க இருக்கா? எங்க கூட தான் இருக்கா. அங்க வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? ஒண்ணும் இல்லையே. ஏன் கேக்குற? இல்ல, ஸ்கூல் ஆயா அஞ்சமா இல்ல, அவங்க திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்து ஏதோ கனவு கண்டேன், குழந்தை உயிருக்கு ஆபத்து, அது இதுன்னு ஏதோ உளறாங்க. அதான் நான் உனக்கு கால் பண்ணேன். ஏதோ ஒரு ஸ்கூல் ஆயா உளறானா என்ன கிராஸ் செக் பண்ணுவியா? ஏய், அப்படிலாம் இல்ல. என்ன அப்படி இல்ல நொப்படி இல்ல? போன வை. எதுக்கு வந்தாங்க? எங்க போயிட்டாங்க? ஒண்ணுமே புரியலையே. கடவுளே, அஞ்சலிக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஐயோ, அஞ்சலிக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. கடவுளே. அண்ணா, இந்த கோயில் தானே, எடுத்துங்க.
அம்மா நீங்க இங்கதான் இருக்கீங்க. நீ எங்க அம்மா நான் சொல்றத கொஞ்சம் நீ கேளுங்கம்மா. ஒண்ணும் சொல்ல வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு போய் அஞ்சலிக்கு ஆபத்து அது இதுன்னு என் ஹஸ்பண்ட குழப்பினது போதும். மரியாதை எங்க இருந்து கிளம்பு. அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. அஞ்சலி சாப்பிட போற பிரசாதத்துல விஷம் வச்சு கொடுக்க போறாங்க. என்னது? அஞ்சலி நாம முதல்ல இங்க இருந்து கூட்டிட்டு போயிடலாம். அவ எங்க? அஞ்சலி அஞ்சலி ஏய் இங்க பாரு. அஞ்சலி குழப்பாத. நாங்க எங்க வேண்டுதலுக்காக வந்திருக்கோம். அம்மா நான் சொல்றது அத்தனையும் உண்மைமா. குழந்தைய அவங்க கூட விடாதீங்க. அவளை பெத்த தாயின்னு சொல்லிட்டு இருக்க அவங்களால குழந்தை உயிருக்கே ஆபத்து இருக்குமா. முதல்ல அஞ்சலி எங்க? அஞ்சலி அஞ்சலி என்ன விட்டா ஓவரா பண்ணிட்டு இருக்க? ஐயோ நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்கம்மா. அஞ்சலி உயிருக்கு ஆபத்து. வாய மூடு. நல்ல நாளும் அதுவுமா நல்ல விசேஷம் நடந்துட்டு இருக்கு. கோயிலுக்கு வந்து அபசகுணமா பேசிட்டு இருக்க. உன்னெல்லாம் இங்க யார்டி கூப்பிட்டது? குழந்தை உயிருக்கு ஆபத்துன்னு எந்த பைத்தியக்காரடி உனக்கு சொன்னா? இல்லம்மா நான் என் கனவுல பார்த்தேன். அவங்க குழந்தைக்கு பிரசாதத்துல விஷம் கலந்து ஊட்டுறத நான் என் கண்ணால பார்த்தேன். வேணாம், என் கோவத்தை அதிகப்படுத்தாத. பாவம் தீபா 5 வருஷம் அவ பெத்த மகளை தொலைச்சிட்டு இப்பதான் நேர்த்தி கடனை நிறைவேற்றிட்டு இருக்கா. இந்த நல்ல காரியத்தை நடுவுல புதி கெடுக்க பாக்குறியா? இல்லம்மா. இந்த பாரு, இப்ப நீ ஒழுங்கா போறியா இல்ல ஆளுங்களை கூப்பிட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளட்டுமா? அம்மா அந்த சமையல்காரனோட அஞ்சலியோட அம்மா ரகசியமா பேசிட்டு இருந்ததை நான் என் கண்ணால பார்த்தேம்மா. வேணாம், ஒழுங்கு மரியாதையா போயிடு. நீங்க என்ன அடிச்சாலும் சரி கொன்னாலும் சரி நான் இங்க இருந்து போக மாட்டேன். நீங்க கூட வாங்க. சொன்னா கேளுங்க. ஏய் வாங்க. என்னடி பண்ற? ஏய் எங்கடி கூட்டிட்டு போற? அம்மா அம்மா உங்களுக்கு கண்ணால பார்த்தாதாம்மா உண்மை புரியும். தயவு செஞ்சு என் கூட வாங்க. தேவையில்ல. அம்மா சொன்னா கேளுங்கம்மா வாங்க. ஏய் விடுடி. என்ன நான் சொன்னதை செஞ்சுட்டியா? எல்லாம் முடிச்சிட்டமா. என்னை பொறுத்த வரைக்கும் வாங்கின காசுக்கு ஒழுங்கா வேலை செய்யணும். அப்புறம் அதனாலதான் அதாச்சு இதனாலதான் இதாச்சுன்னு சொன்ன எனக்கு கெட்ட கோவம் வரும். நீங்க இவ்வளவு தூரம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லம்மா. எல்லாம் பக்காவா இருக்கு. பிரசாதம் எப்ப ரெடி ஆகும்? இன்னும் 10 நிமிஷத்துல ரெடி ஆயிருமா? பாத்தீங்களாம்மா அவ பிரசாதத்துல விஷம் கலக்க சொல்லிருக்கா. செஞ்சு முடிச்சாச்சான சமையல்காரனே கேக்குறா. கொஞ்ச நேரம் முன்னாடி நான் கூட தான் பிரசாதம் ரெடி ஆயிடுச்சான்னு அவர்கிட்ட கேட்டுட்டு வந்தேன். ஐயோ அது இல்லம்மா. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. அவ பேசுற விஷயமே வேற. கொஞ்சம் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கம்மா. அவ குழந்தைய கொல்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கா. இந்த மணி சத்தத்துல எதுவுமே கேட்கலையே. வாய் மூடு. பல நாள் குழந்தை இழந்த தாய்க்கு தாண்டி அந்த வலி தெரியும். குழந்தை திரும்ப கிடைச்சிட்டா நேர்த்தி கடனை நிறைவேற்றிக்கிறேன்னு வேண்டிட்டு இருக்கா. அதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். ஐயோ கடவுளே, உங்களுக்கு நான் என்ன சொல்லி நீ புரிய ஒண்ணு எனக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டாம். நீ கிளம்புனா அதுவே எனக்கு போதும். வீணா உளறி கொட்டி இங்க என்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி வேற யார்கிட்டயும் பேசிட்டு இருக்காத. குழந்தைக்கு நடக்கிற நல்ல காரியத்தை கெடுக்காம ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. இல்ல நான் மனுஷியாவே இருக்க அம்மா, மாட்டேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்றத கேளுங்க. ஐயோ. ச்சே. அம்மா 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 ப்ளீஸ்மா அவளை நம்பாதீங்கம்மா. அவ கொலைகாரிமா. என் குடும்ப மானத்தை வாங்கிடாத. தயவு செஞ்சு இங்க போன்னு சொல்றேன்ல. அம்மா உங்களை கையெடுத்து கும்பிடுறேம்மா. அவ என்ன பண்றான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. அம்மா உங்களை கெஞ்சி கேக்குறேம்மா. அவளை மட்டும் நம்பாதீங்கம்மா. அவ ஒரு கொலைகாரிமா. நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்கம்மா. என் குடும்ப மானத்தை வாங்கிடாம தயவு செஞ்சு இங்க போயிடு. போ. அம்மா சொல்றத கேளுங்கம்மா. என்ன நான் சொன்ன மாதிரி பிரசாதத்துல விஷத்தை கலந்துட்டியா? கலந்துட்டம்மா. சரி நீ போ. சரிங்கம்மா. அஞ்சலி இங்க வாமா. என்ன மம்மி? உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா? ஏன் மம்மி கேக்குறீங்க? இல்ல அந்த பொம்மை வேணும், இந்த Dress வேணும், இங்க போணும் அங்க போணும்ன்ற மாதிரி உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா? யோசி, நல்லா யோசி. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் நீ உயிரோட இருக்க போறது இல்லையே. உன் கடைசி ஆசை என்னன்னு சொல்லிட்டு செத்து போ. ஐயோ குழந்தை
அப்பாவித்தனமா கேக்குறா. நீ என்னடானா அது சாகுதானே போகுதுன்னு அதோட கடைசி ஆசையை கேக்குறியா? இப்ப எனக்கு எதுவும் தோணல மம்மி. இல்லடா, உனக்கு எந்த ஆசை இருந்தாலும் சொல்லு, மம்மி அதை நிறைவேற்றி வைக்கிறேன். எனக்கு எந்த ஆசையும் இல்ல மம்மி. எப்பவும் உங்க கூடயே இருக்கணும். அதுதான் என்னோட ஆசையே. அது நடக்கவே நடக்காது. ஐயோ, என்ன தைரியம் இருந்தா இத நேரடியா குழந்தைகிட்டயே சொல்லுவேன். ஏன் மம்மி இருக்க முடியாது? அது இல்லடா, நீ ஸ்கூலுக்கு போகும்போது தனியா தானே இருப்ப. அப்ப எப்படி நான் உன் கூட இருக்க முடியும்? ஓ, நீங்க அத சொல்றீங்களா? நான் பயந்தே போயிட்டேன் மம்மி. சரி வா, நம்ம போய் சாமி கும்பிடலாமா? அம்மா, வா. தெய்வமே, நீதான் இந்த ராட்சசி கிட்ட இருந்து அஞ்சலி பாப்பாவை காப்பாத்தணும். அப்படிதான். இது ஃபுல்லா சாப்பிடு. நல்லா இருக்கா? அம்மா, அவளை கொஞ்சம் பாருங்க அம்மா. எங்க ஆகாட்டு? அம்மா, அங்க பாருங்கம்மா. பிரசாதத்தை அவளே ஊட்டி விடுறேன்னு குழந்தைகிட்ட சொல்றா பாருங்க. ஏய், இதுவும் அதே பிரசாதம் தான். நானும் என் கையால தான் என் குழந்தைக்கு ஊட்டி விடுறேன். இப்ப என்ன அதனால? அது வேற இது வேறம்மா. நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத. வேண்டுதலே அதுதான். சாமிக்கு படைச்சிட்டு அவ கையாலேயே பிரசாதத்தை குழந்தைக்கு ஊட்டி விடுறதுதான் நேர்த்தி கடனே. ஐயோ, இத உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியலம்மா. லூசாடி நீ. ஏண்டி நான் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அந்த பிரசாதம், தட்டு, இவ குழந்தைக்கு விஷத்தை ஊட்டுறது எல்லாம் ஆச்சரியல என் கனவுல வந்துச்சுமா. தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்கம்மா. மரியாதை அங்க இருந்து போயிடு. வாங்கம்மா. சொல்றேன்ல. போ. அஞ்சலி, அஞ்சலி, ஏய், அஞ்சலி, அது சாப்பிட்டத விஷம் கலந்திருக்கு. ஏய், என்னடி பண்ற? கொலைகாரி, நீ பேசாத. அதுல விஷத்தை கலந்து குழந்தைய கொலை தானே பாக்குற. உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. தயவு செஞ்சு எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க ப்ளீஸ். இவெல்லாம் ஒரு தாயா பெத்த குழந்தைக்கு பிரசாதத்துல விஷம் வச்சு கொல்ல பாக்குறா. அம்மா, என்னவா இவ பைத்தியக்காரத்தனமா ஏதோ பேசிட்டு இருக்கா? இந்த பைத்தியக்காரி வந்ததுல இருந்து இப்படியே தான் பேசிட்டு இருக்கா. நீங்க குழந்தைக்கு பிரசாதத்துல விஷத்தை கலந்து கொடுத்த மாதிரி இவ கனவு கண்டாலாம். என்னடி இது புது கதையா இருக்கு? ஆமா, நீங்க நல்லா ஊர் சுத்திட்டு வருவீங்க. உங்களுக்கு எல்லா கதையும் முதல்ல இருந்து சொல்லணும். என்னது? நான் விஷம் கலந்துதான் நீங்க கனவு கண்டீங்களா? ஏய், நடிக்காத. இதுல நீ விஷம் கலக்கல. இப்ப நீ எல்லாருக்கும் முன்னாடியும் மாட்டிக்கிட்டேன்னு சும்மா நடிக்கிறியா? நான் பெத்த குழந்தைக்கு நானே விஷத்தை வைப்பனா? தவமா தவம் இருந்து பெத்தவ இவ. 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 4 வருஷமா இவளை தேடிதான் நான் அலைஞ்சிருக்கேன். அப்படி தேடி கண்டுபிடிச்ச என் செல்லத்தை நானே என் கையால கொல்லுவேனா? ஆமாடி, நீ இதுல விஷம் தான் கலந்த. ஏன் இப்படி என் பேரு கெடுக்குறீங்க? குழந்தைய வளர்த்தவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அஞ்சலி என்னை பத்தி என்ன நினைப்பா? இத்தனை பேர் முன்னாடி என் அவமானப்படுத்த கூட நான் பெருசா நினைக்கல. இதுல விஷம் இருக்குன்னு உனக்கு அவ்வளவு சந்தேகம் இருந்தா இந்த பிரசாதத்தை நானே சாப்பிடுறேன். அப்படி விஷம் இருந்தா முதல்ல ஏன் உயிர் போட்டும். அம்மா வேண்டாமா. அஞ்சலி, இதுல ஒண்ணுமே இல்லடா. அம்மா போய் உனக்கு விஷம் வைப்பனா? இத நீயுமா நம்புற? போதுமா? இப்போ உன் சந்தேகம் தீர்ந்துடுச்சா? அஞ்சலி, பாத்துக்கோடா.
போய் உனக்கு விஷம் வைப்பனா? மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்டு அம்மாவை வெறுத்துடாதடா. பாத்தியா? போதுமா? உன் சந்தேகம் தீர்ந்துருச்சா? இதுக்கு என்ன பதில் சொல்ற? இல்லம்மா, அவன் நடிக்கிறா. வெளிய போடி. அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. அம்மா, வெளிய போடுங்கல. அஞ்சம்மா. ஏய் ஏய் ஏய், அஞ்சமாவது மண்ணடியாவது. வாய் மூடு. கடவுளே, எதுக்கு இப்படி ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? அந்த அப்பாவி குழந்தை உனக்கு என்ன பண்ணுச்சு? அந்த கொலைக்கார கூட்டத்துக்கு நடுவுல அந்த குழந்தைய இப்படி விட்டுட்டு நீ இப்படி வேடிக்கை பாக்குறியே, இது உனக்கே நியாயமா? அஞ்சம்மா. அம்மா, நீதாம்மா அஞ்சலிய காப்பாத்தணும். அந்த குழந்தை கூடவே இருந்த நீதான் அவளை பாத்துக்கணும். மம்மி மம்மி, அஞ்சம்மா சாமி கும்பிடுறாங்க. வாங்க மம்மி போய் பார்க்கலாம். ஏய் சும்மா இருடா. பாட்டி, நீயாச்சும் வா பாட்டி. எங்க அஞ்சம்மா கோயிலுக்கு வந்திருக்காங்க. ஏய் சும்மா இருடா, சாமி கும்பிடு. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அந்த கொலைக்காரி கூடவே அஞ்சலி போறாளே. சாமி, இங்க யாரும் வரமாட்டேங்கிறாங்க. நான் போய் அஞ்சம்மா பார்க்குறேன். பாய். அஞ்சலியை காப்பாத்து கடவுளே. அஞ்சம்மா. அஸ்வந்த், அஸ்வந்த், நீயா? நானே தான். நீ எங்க? இன்னைக்கு ஏதோ சித்ரா பௌர்ணமியாமா. மம்மியும் பாட்டியும் இந்த கோயில் கூட்டு வந்தாங்க. அதான் நானும் அவங்க கூட வந்தேன். ஆமா அஞ்சம்மா, நீங்க அழுதுகிட்டீங்க. அது சொல்லுங்க அஞ்சம்மா, எதுக்கு அழுதுகிட்டீங்க? நீ நீ நல்லா படிக்கணும்னு சாமி கிட்ட அழுது வேண்டிட்டு இருக்க. சிரிச்சுட்டே வேண்டவர் தானே, ஏன் அழுதுகிட்டீங்க? டோன்ட் கிரை அஞ்சம்மா. சரி தங்கம், நீ மம்மி கிட்ட பத்திரமா போயிடு. கோயில்ல அங்க இங்கன்னு தனியா சுத்தக்கூடாது, சரியா? அம்மா கிட்ட போ. போ தங்கம். சரி அஞ்சம்மா. மம்மியும் பாட்டியும் ரொம்ப நேரமா கண்ணு மூடி சாமி கும்பிட்டு இருக்காங்க. இந்நேரம் கும்பிட்டு முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ இங்கே இரு, நான் போய் அவங்களை கூட்டு வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அஸ்வந்த், அஸ்வந்த் வேண்டாம்டா. ஐயோ, அஸ்வந்த். அம்மா அம்மா அம்மா, சாமி கூட்டு போது வாமா. சீக்கிரம் வாமா, அஞ்சம்மா வெயிட் பண்ணலாம். டேய் ஒரு 5 நிமிஷம் நிம்மதியா சாமி கும்பிட விடுறியா நீ? வாமா அஞ்சம்மா பார்க்கலாம். யாரா அந்த அஞ்சம்மா? எங்க இருக்காங்க அவங்க? யாருன்னு நீ காட்டு போ. எங்கடா? இதோ இங்க இருக்காங்கம்மா. மம்மி, அஞ்சம்மா என்ன கேட்டா? ஏய்
ஒருவேளை அஞ்சம்மா உன்கிட்ட சொல்லாம போயிட்டாலோ? வாய மூடு பாட்டி. அந்த கிட்ட சொல்லாம போக மாட்டாங்க. அம்மா நீ கோவில சுத்துற மாதிரி அஞ்சம்மாவும் கோவில சுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். எங்கடா? அம்மா அஞ்சம்மா கண்டிப்பா இது கோவில்ல தான் இருப்பாங்க. வாங்க கோவில் முழுக்க அஞ்சம்மா தெரியலாம். டேய் டேய் அஞ்சம்மா 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 ஓம் நம சிவாய. உண்மையை என்னதான் மறைச்சாலும் ஒரு நாள் அது வெளிச்சத்துக்கு வந்துதான் தீரும். நீ போர்க்களத்துக்கு நடுவில் இருக்க, அச்சப்படக்கூடாது. தர்மம் எப்போதும் தலை நிமிர்ந்துதான் நிக்கணும். கடமையை செய்யறவங்க கலங்க கூடாது. நீ வந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு. ஒரு உயிர் பலிய அம்மனே ஓ ரூபத்துல வந்து தடுத்துருச்சு. துணிந்து செல், இனி முள்ளும் மலராகும். ஓம் நம சிவாய.